வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா iQOO Neo 10R இன்னைக்கு லான்ச் ஆகிருக்கு. ஸோ இதில் என்னென்னலாம் ஸ்பெக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்க ஸ்பெக்கு ஒர்த்தா இருக்கா, என்ன ப்ரைஸுக்கு லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியிலேருந்து ஆரம்பிப்போம். ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். சைட் ஃப்ரேம், பேக் ஃப்ரேம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான். இது மொத்தம் 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று ப்ளூ, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரே. இந்த ப்ளூ கலரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரேடியன்ட் ஃபினிஷ் வந்து கிடைக்குது. நீங்கள் போன iQOO Neo 9 Proவில் பார்த்த மாதிரி அதே பேட்டர்ன் தான், பட் உங்களுக்கு அங்கே லெதர் வேரியன்ட் கிடச்சிருக்கும். இங்கே வந்து பிளாஸ்டிக் தான். ஃபோனோட திக்னஸ்னு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 7.8 mm தான் இருக்குது. இதை நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனோட திக்னஸுக்கும் இதில் இருக்க பேட்டரி கெப்பாசிட்டிக்கும் ரொம்ப பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு iQOO Neo 9 Proவும் பார்த்தீங்க அப்படின்னா இதே திக்னஸ் தான், பட் அதோட பேட்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5000 mAh தான். இதில் அதே திக்னஸில் மெயின்டைன் பண்ணிட்டு 1400 mAh எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பேட்டரி கிடைக்குது. இது சிலிக்கான் கார்பைட் பேட்டரியா அப்படின்னு வந்து கரெக்டாக தெரியல. ஏன்னா இது லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் அதெல்லாம் இன்ஃபோ வந்து வெளியே வரும். ஸோ அதை நான் ரிவ்யூவில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா கீழே ஒரு ஸ்பீக்கர் போர்ட் கொடுத்துருக்காங்க. அது கூடவே டைப் சி போட்டிருக்கு. இது வந்து 2.0 தான், 3.0லாம் கிடையாது. அண்ட் பக்கத்தில் ஒரு மைக் இருக்குது. அது கூடவே சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் உங்களால் 2 நேனோ சிம் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ரைட் சைடில் ஒரு பவர் பட்டனும் வால்யூம் பட்டன் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அண்ட் ஃபோனோட எக்ஸாக்ட் வெயிட் வந்து தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு ரொம்ப ஹெவியாலாம் ஃபீல் ஆகல. ஃபோன் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அண்ட் அடுத்து டிஸ்பிளேல வந்தோம் அப்படின்னா டிஸ்பிளேவுமே இந்த டைம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது ஒரு 6.78 inch 1.5K AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு 10-bit டிஸ்பிளே. ஸோ உங்களுக்கு கலர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பஞ்சியராக இருக்கும். அண்ட் ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 144 Hz கொடுத்துருக்காங்க. அண்ட் பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 4500 nitsக்கான HDR பிரைட்னஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ரியல் டைம் யூசேஜில் டிஸ்பிளே குவாலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஈவன் அவுட்டோர் பிரைட்னஸ் கூட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அண்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளேல இந்த ரேஞ்சில் 1.5K டிஸ்பிளே கிடைக்கிறது வந்து இப்போ சகஜமாயிருச்சு. பட் 4-5 ஃபோனில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இவங்க 1.5K டிஸ்பிளேயோ ப்ரைஸ் கட் பண்ணாமல் கொடுத்துருக்கிறது இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ iQOO அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப மெயினாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 8S Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 8 Gen 3யோட ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ண ப்ராசஸர் தான். அண்ட் 2ல கிட்டத்தட்ட 1.7 மில்லியன் ஸ்கோர் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதுக்கு காம்படிஷனாக இருக்கிறது Poco F6 தான். ஸோ அந்த ப்ரைஸுக்கு ஒரு 25, 26 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான டிவைஸாக இருக்கும் இந்த செக்மெண்ட்டில். அண்ட் இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே 90 FPS சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்களால் PUBGல 90 FPS கேம் விளாண்டுக்க முடியும். அங்கே iQOO ஈவெண்ட்டுக்கு போகும்போது எனக்கு கொஞ்சம் நேரம் தான் டைம் கிடச்சிது ஃபோன் கூட. ஸோ அதனால் கேம்ஸ்லாம் விளாண்டு பார்க்கல. அண்ட் உங்கள் ஒய்ஃபையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஸ்பீடாக இல்லை. அண்ட் ரியல் வேர்ல்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம வந்து ரிவ்யூவில் பார்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் ரியல் டைமாக டெஸ்ட் பண்ணி சொல்ல முடியும். இந்த ப்ராசர் Poco F6ல வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ஹீட் ஆக தான் செஞ்சுது. பட் iQOO அதை எப்படி இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் இந்த ஃபோனில் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் தான் LPDDR5X ரேமும் UFS 4.0 சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பேஸ் வேரியண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.0ல தான் ஸ்டார்ட் ஆகுது. பேஸ் வேரியண்ட்டுமே UFS 4.0ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் OSன்னு வரும்போது ஒரு சில குட்டியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. FunTouch OS 15, Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸோட வருது. இந்த டைம் நிறைய கொஞ்சம் AI ஃபீச்சர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கு சர்க்கிள் டு சர்ச் வந்து கிடைக்குது, AI டிரான்ஸ்லேஷன் கிடைக்குது, இந்த இமேஜ் கட் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. இதுவுமே நான் ஃபோனை வாங்கி இன் டீட்டெயிலாக பார்த்தா தான் இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு தெரியும். பட் இப்போதைக்கு சாஃப்ட்வேர் வைஸ் நல்லாவே இருக்கு. அண்ட் நிறைய ப்ளோட்வேர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அடுத்து கேமரா சைடு வந்தோம் அப்படின்னா டியூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் ஒரு 50 மேப்ஸ்க்கான சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஐ திங்க் லிட்டியா 600 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக அது என்ன சென்சாருங்கிறது தெரியல. பட் இதுலேயே உங்களுக்கு OIS சப்போர்ட் இருக்குது. செகண்டரியாக ஒரு 8 மேப்ஸில் அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. 8 மேப்ஸில் எனக்கு வந்து பிடிக்காது தான். பட் ஆக்சுவலான ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் வைட் ஆங்கிளில் இந்த டைம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. மற்ற 8 மேப்ஸில் ஃபோன்ஸை விட இதில் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தெரிஞ்சது. மேபி ப்ராசஸிங் பெட்டராக இருக்கனால அப்படி இருக்கலாம். பட் யூஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு கொஸ்டா இல்லை, ஆவரேஜாக இருக்குது. அண்ட் மெயின் கேமராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு மிக்ஸ்டாக ஒப்பீனியன் இருக்குது. ஏன்னா ஒரு சில டைம் அந்த ஃபோட்டோஸ் நல்லா விழுகுது. இப்போ ஒரே டைமில் 2 ஃபோட்டோஸ் டக்குன்னு நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ நல்ல இமேஜ் வந்து கிடைக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸை பிரைட்டன் பண்ணுறது அது ஒரு மாதிரி இந்த ப்ராசஸிங் வந்து ஒழுங்காக நடக்கல. ஸோ அது மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமராஸில் நான் பிரச்சனை நோட்டீஸ் பண்ணேன். அந்த கலர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விவிடான லுக் இருக்குது. ஸோ நேச்சுரல் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் கேமராவில் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். வேறு எந்த ஃபோனுமே பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்து கேமரா இருந்ததை நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபோனும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதோ அந்த அளவுக்கு கேமராஸ் வந்து ஆவரேஜாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபோன் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு வந்து மெயின் கேமரா தான் ஃபோக்கஸ் அப்படின்னா இந்த ஃபோன் பக்கம் வந்து போகாதீங்க. பட் கேமரா எனக்கு ஆவரேஜாக இருந்தால் போதும், அப்பப்போ ஒரு சில ஷார்ட்ஸாக வரும், அது மட்டும் நல்லா வந்தால் போதும் அப்படின்னா இது உங்களுக்கு எனஃபாக இருக்கும். பட் இதில் 2xல எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த போர்ட்ரேட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹேண்டில் பண்ணுது. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 16 MP சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சாம்சங் சென்சார்னு நினைக்கிறேன். பட் இதோட இமேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை இந்த செக்மெண்ட்டில். இதோட மெயின் கேமராவை கம்பேர் பண்ணும்போது கூட செல்ஃபி கேமரா அதை விட கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. யூஸபிளாக இருக்க உங்களால் போஸ்ட்லாம் பண்ண முடியும். பட் செல்ஃபிக்கான ஃபோன் இந்த கேமரா ஓரியன்டாக ஃபோன் எதுவும் கிடையாது. அண்ட் வீடியோ சாம்பிள்ஸுமே நிறைய எடுத்தேன், அதையுமே அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 1080p 60 வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் நல்லா வைடாகவே கவர் ஆகுது. பட் 4Kக்கு போனால் உங்களுக்கு வந்து கிராப் இருக்குது. ஸோ உங்களுக்கு கிராப்பில் அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் 1080p வீடியோஸ் 60 வரைக்கும் எடுத்துக்கலாம். பட் 4Kல உங்களுக்கு 30 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது.
ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 4K 30 fps எடுத்துகிட்டு இருக்கோம். ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4K சப்போர்ட் இருக்குது. பட் ஸ்டெபிலைசேஷன் அந்தளவுக்கு நல்லா இல்லை. அண்ட் வைட் ஆங்கிளும் கவர் பண்ண முடியல அந்தளவுக்கு. ஏன்னா நான் ரொம்ப இருக்கிறதுலே தள்ளி வச்சு யூஸ் பண்ணுறேன். பட் அப்பவுமே எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸோ செல்ஃபிக்காக இந்த ஃபோன் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் மெயின் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ரியலாகவே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா iQOO Neo 10R 4K 60 fps எடுத்துருக்கோம். ஸ்டெபிலைசேஷன் எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கு. ஸோ டிஃபால்ட்டாக இருக்க OS மட்டும். ஸோ ஆடியோ எப்படி பிக்கப் ஆகுது பாருங்கள். சைடில் நாய்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ கலர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கான வார்ம் லைட் வந்து கிடையாது. ஒன்லி வார்ம் லைட் தான் இருக்குது. ஸோ நேச்சுரல் லைட் வந்து அந்தளவுக்கு கிடையாது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். 4K 60 இருக்கா 30 தான். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணி எடுத்துருக்கோம். அப்போ உங்களுக்கு 4K 60 வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் ஆடியோ குவாலிட்டி எப்படி பிக்கப் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ வந்து மூவ்மெண்ட்லேயே இருக்கும். ஸோ லைட்டிங் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுதா, ஒன்லி வார்ம் லைட் மட்டும்தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு 1080p 60 fps 60 fps வரைக்கும் உங்களால் இதில் ஷூட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு பாருங்கள். எந்த பக்கம் மூவ்மெண்ட் ஆனாலும் ஓரளவுக்கு கிராப் ஆக முடியும். ஏன்னா OS ரெண்டுமே இதில் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஐடி வெர்ஷன் முக்கியமாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6400 mAh யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே இருக்குது. 45 minutesல 0 to 100 ஃபுல் சார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து சார்ஜ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் இந்த நம்பர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு இம்ப்ரெசிவான நம்பர்ஸ் தான். அதுவும் இந்த 7.98 mm திக்னஸில் இந்த பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அண்ட் இந்த ஃபோனில் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. IP64 கனெக்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ ஃபைனலாக ப்ரைஸிங்க்கு வருவோம். ஸோ எனக்கு வந்து இப்போ ப்ரைஸிங் வந்து தெரியாது. பட் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ப்ரைஸிங் இப்போ கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்லையுமே ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பேங்க் ஆஃபர்ஸோடு சேர்த்து 25,000க்கு ப்ரைஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஃபோன் செம்ம வேல்யூ ஃபார் மணி டீல் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த ஃபோன் 25,000 லான்ச் ஆச்சு அப்படின்னா இந்த கேட்டகரியில் இருக்க எல்லா ஃபோனையும் விட இந்த ஃபோன் தான் பெட்டரான ஃபோனாக இருக்கும். ஏன்னா ஸ்பெக் வைஸும் சரி, ஆன் பாயிண்ட்டில் யூசேஜ்லையும் சரி, எல்லா இடத்துலையும் இது வந்து பெட்டராக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இந்த ஃபோன் ரியல் வேர்ல்ட் பர்ஃபார்மன்ஸ், கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் நான் இப்போதைக்கு பார்த்த சோர்ஸ் வரைக்கும் கேமிங் பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்குன்னு தான் ரிசல்ட் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும் இப்போ நீங்கள் கேமராக இருக்கீங்க அப்படின்னா. பட் மற்ற இடம்லாம் எனக்கு காம்ப்ரமைஸ் ஆனால் பிரச்சனை இல்லை. காம்ப்ரமைஸ் ஆகுது அப்படின்னா ஒரே ஒரு இடம் கேமரா மட்டும்தான். மற்றபடி டிஸ்பிளேவும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, பேட்டரியும் உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. ஓவராலாக ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனாக தான் எனக்கு இந்த iQOO Neo 10R இருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த ப்ரைஸிங் ஒர்த்தாக இருக்கா, நீங்கள் iQOO Neo 10R வாங்குவீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு வேறு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்க அப்படின்னா நான் ரிவ்யூ பண்ணும்போது அதுக்கும் சேர்த்து ஆன்சர் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.